ஒரு ஆட்சியுடைய 5 ஆண்டு கால திசையை காட்டும் விதத்தில்தான் தொடக்கத்தில் கவர்னருடைய உரை அமைகிறது. இது ஒரு சடங்கு பூர்வமான உரை. அரசுடைய கருத்துக்களை ஒரு அரசு எழுதி தருவதை வாசிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக கடமை ஆளுநருக்கு இருக்கிறது என்பதை காட்டும் விதத்தில் தான் இந்த உரை வாசிக்கப்படுகிறது. இன்றைய உரையும் அப்படித்தான் இருந்தது. இந்த உரையுடைய பல அம்சங்களை கவனித்து பார்க்கின்ற பொழுது முந்தைய திராவிட மாடல் அரசுடைய கொள்கைகளை அப்படியே வழிமொழியக்கூடிய வகையில்தான் பல கருத்துகள் இருக்கிறது என்பதை கவனிக்க முடிந்தது. ஆக திராவிட இயக்க அரசியல் தத்துவத்தை தாண்டி இவர்களால் வேறு எந்த திசையிலும் செல்ல முடியாது என்பதைத்தான் இன்றைய கவர்னருடைய உரை அமைந்திருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த கவர்னர் உரையில் அதை ஒன்றிய அரசின் பக்கம் தள்ளியிருக்கிறார்கள். அதாவது ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்ந்து எடுக்க இந்த அரசு வலியுறுத்தும் என்று சொல்கிறார்கள். அப்படி ஒரு நிலையை ஒன்றிய அரசு எடுத்த பிறகு தமிழ்நாட்டில் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம் என்பது போன்ற ஒரு நிலையை இந்த கவர்னர் உரை தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆக தமிழ்நாடு அரசு தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காது என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. அதுபோல கனிம வளங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அரசுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி தர வேண்டும், தருவோம் என்று உரையில கவர்னர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை மிகவும் பாதிக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அபாயங்களை இந்த கவர்னர் உரை ஏனோ கவனத்தில் கொள்ள தவறியிருக்கிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம் எனது சிதம்பரம் தொகுதியில் பரங்கிப்பேட்டை கிள்ளை பகுதியில் அதன் கடலோர பகுதியில் இந்துஸ்தான் நிறுவனம் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்காக 4 கிணறுகளை தோண்டுவதற்கான அனுமதி இந்த அரசிடம் கேட்டிருக்கிறது. இது குறித்து இந்த உரையில் எதுவும் இடம்பெறாதது வேதனை அளிக்கிறது. ஆக இந்த அரசு சுற்றுச்சூழல் விவகாரத்தில் என்ன நிலைப்பாடு இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறது. கண்டிப்பாக இதனை வரும் காலகட்டங்களில் நாங்கள் சட்டமன்றத்தில் நிச்சயமாக எழுப்போம். அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம தமிழ் தாய் வாழ்த்தை நம்ம எப்போதுமே எதிர்பார்த்தோம். நேற்று அவங்களுடைய சுற்றறிக்கையில கூட அதைத்தான் சுட்டி காட்டியிருந்தாங்க. ஆனால் நிறைவு பகுதியில் தான் தேசிய கீதத்தை நம்ம பாடுவோம். ஆனால் இன்றைய தினம் ஏன் அடுத்தடுத்து செஞ்சாங்கன்னு எங்களுக்கே ஒரு புதிய அணுகுமுறையாக இருக்குது. என்ன என்பதை நம்ம கேட்போம். கண்டிப்பாக எங்களுக்கே ஒரு புதிய அனுபவமாக தான் இருக்குது. நானும் யோசிக்கும் ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார், இப்போ அவங்க டீட்டெயிலாக என்னென்ன பண்ண போகிறோம் பண்ணுவோம் தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் ஒரு கிளியர் சார், இது நான் சொல்லிட்டேன். இது ஒரு சடங்கு பூர்வமான ஒரு உரை. நம்முடைய பாரம்பரிய ஜனநாயக அம்சத்தில் இப்படி ஒரு ஆட்சியுடைய தொடக்கத்தில் கவர்னர் இவ்வாறு உரையாற்றுவார். அந்த உரையை அரசு எழுதி கொடுக்கும் என்பதுதான் நடைமுறை. ஆக ஒரு சடங்கு பூர்வமான ஒரு சம்பிரதாய உரை, அவ்வளவுதான். மொத்தத்தில் இதில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னோம்னா, முந்தைய திராவிட மாடல் அரசெல்லாம் வகுத்த அந்த எல்லையை தாண்டி இவர்களால் செல்லவும் முடியாது என்பதை மீண்டும் அழுத்த நிறுத்தமாக காட்டியிருக்காங்க. இது திராவிட இயக்க அரசியலுக்கு கிடைத்த மற்றொரு வெற்றி தான். சார், திராவிட மாடல் அரசு எந்தெந்த கொள்கை வடிவங்களிலே தமிழ்நாடு செல்ல வேண்டும் என்று வரையறுத்ததோ அதை தாண்டி இவர்களால் செல்ல முடியாது என்பதை இந்த உரை உணர்த்தியிருக்கிறது. அந்த வகையில் இது திராவிட இயக்க அரசியலுக்கு கிடைத்த வெற்றி தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.